வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தை மாசி பட்டத்தில் நடவு செய்யக்கூடிய 3 நிலங்களை தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். தை மாசி பட்டம் எடுத்துக்கிட்டாவே அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய பட்டம். இந்த பட்டத்துல நம்ம கரெக்டான நெல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணா நல்ல மகசூல் எடுக்கலாம். சோ அதற்கான 3 நெல் ரகங்களை தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். தை மாசி பட்டத்துல நடவு செய்யக்கூடிய நெல் ரகங்களை நீங்க எப்படி தேர்வு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுகிய கால நெல் ரகங்களா இருக்கணும். அது பாத்தீங்கன்னா 100 to 120 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடணும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் தரக்கூடியதா இருக்கணும். சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி பாத்தீங்கன்னா அந்த நெல் ரகத்துக்கு இருக்கணும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா அந்த நெல் ரகத்துக்கு இருக்கணும். அது எல்லாமே பொருந்தி போகக்கூடிய 3 நெல் ரகங்களை தான் உங்க கண் முன்னாடி இந்த வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறீங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு டாப் டு பாட்டம் தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதுவே போதுமானது. மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தின் முக்கிய 10 அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுகிய கால நெல் ரகங்கள், அதாவது 105 நாள்ல இருந்து 110 நாட்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடுங்க. மகசூல் பாத்தீங்கன்னா 1 ஹெக்டருக்கு 6200 கிலோ வரைக்கும் மகசூல் தருங்க. குட்டையான தானிய அமைப்பை கொண்டுள்ளது. தானியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குண்டுயா இருக்கும். இது பாத்தீங்கன்னா குண்டு நெல்லுன்னு கூட சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கார், குருவை, நவரை, கோடைகளுக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஏற்றது. இதுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இட்லிக்கு தாங்க இந்த அரிசியை பயன்படுத்தி இருக்காங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குலை நோய் எதிர்ப்பு, குலை நோய்க்கு சிறந்த எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகங்க. அது மட்டும் இல்லாம பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டு துளைப்பான், இலைப்பேன் போன்றவற்றுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது. அதிக முழு அரிசி தரத்தை உடைய ஒரு நெல் ரகங்க. அறுவையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அரிசி ரகங்கள் பாத்தீங்கன்னா 2 உடைஞ்சு போகும். சோ அந்த மாதிரி இந்த அரிசி பாத்தீங்கன்னா உடையாது. சோ உங்களுக்கு முழுமையான அரிசி நிறையவே கிடைக்கும். அதிக தூர்க்கட்டும் திறன் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. சோ சில நெற்கள் பாத்தீங்கன்னா வெச்ச நடவு அப்படியே இருக்கும். இந்த நெல் ரகம் அப்படி கிடையாது. நீங்க 1 நாத்து வச்சாலும் சரி, 2 நாத்து வச்சாலும் சரி, 5 நாத்து வச்சிருந்தாலும் சரி, அதிகப்படியான தூர்க்கட்டும் திறன் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இயற்கையாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நல்ல அறுவை தரமுடைய ஒரு நெல் ரகம். ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 40 மூட்டையிலிருந்து அதிகபட்சமா நீங்க 45 to 50 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் சிறப்பான அம்சம் கொண்டது. இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 43 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தின் 10 முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெல் ரகம் நடவு செஞ்சு 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராயிடுங்க. இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 5 டன்ல இருந்து 6 டன் வரைக்கும் மகசூல் எடுக்கலாங்க. இது பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. அரிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீளமா இருக்கும். சோ வெள்ளை நிறத்துல தாங்க இதனோட அரிசி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தை நீங்க எப்போ நடவு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவை, நவரை, கோடைக்கு ஏற்ற நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலை நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம். அது மட்டும் இல்லாம பூச்சி எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலைப்பேன், தண்டு துளைப்பானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய நெல் ரகங்க. அதிக முழு அரிசி கொண்ட ஒரு நெல் ரகமாக இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம சமையலுக்கு ரொம்பவே சுவையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அறுவை திறனால பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் அரிசியா குத்துனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 60% பாத்தீங்கன்னா அரிசியா கிடைக்குங்க. அதிக கிளைப்பும் தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அதாவது இயற்கையாகவே இந்த நெல் ரகம் அதிகப்படியான தூர்வரிக்கும் திறன் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் சந்தை மதிப்பு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 1400 ரூபாயிலிருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்குமே விற்கக்கூடும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம் கூட ஆடுதுறை ADT 43 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட விதைநெல் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா TNAU அக்ரிகார்ட்னு சொல்லக்கூடிய அபிஷியல் ஆன்லைன் வெப்சைட்ல கிடைக்குதுங்க. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட். சோ அந்த வெப்சைட்ல இந்த விதைநெல் கிடைக்குது, வாங்கி பயன்படுத்துங்க. முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ 51 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட 10 முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுகிய கால நெல் ரகங்கள், அதாவது 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராயிடுங்க. அதிக மகசூல் தரக்கூடியது. ஒரு ஹெக்டருக்கு பாத்தீங்கன்னா
6 டன்னுல இருந்து 7 டன் வரைக்கும் மகசூல் தரக்கூடியது நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. இதனோட அனைத்து வகையான பயிர் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார், குருவை, சம்பா, தாளடி பருவங்களுக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஏற்ற ஒரு நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. குளர் நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம், இலைக்கருகளுக்கும் ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடையது. பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை தத்து பூச்சி, இலைப்பேன்களுக்கும் இந்த நெல் ரகமானது சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகங்க. முழு அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவையின் போது அதிக முழு அரிசி கிடைக்கக்கூடிய ஒரு நெல் ரகமா தாங்க இந்த கோவைக்கோ 51 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை கிடைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தை நீங்க அரிசியா குத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 65% வரைக்கும் நீங்க அரிசி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம அதிக கிளைப்பு திறன் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அதிகப்படியான தூர் வெடிக்கும் திறன் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குது. சோ அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 நெல் ரகமே வறட்சியை தாங்கக்கூடியதுதான். சோ அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 3 நெல் ரகமும் இந்த கோடைக்கு நீங்க சூப்பரா பயிர் பண்ணலாம். சோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாம இந்த விதைநெல் எல்லாமே TNAU அக்ரிகார்ட்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அபிஷியலா வெப்சைட் ஒன்று வச்சிருக்கு. அந்த வெப்சைட்ல தான் இந்த விதைநெல் எல்லாமே கிடைக்குது. அடுத்த ஒரு நல்ல உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.